நல்ல கவனிங்க. 4வது சொல்ல போறேன், டெவலப் த கேரக்டர் ஆஃப் த சில்ட்ரன். அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குதா? அவர் 50 வருஷமா பாஸ்டா இருக்கிறேன். ஒரு துக்கமான விஷயம் தெரியுமா? சபைக்கு வரவங்க இன்னும் கேரக்டரே மாறல. அதே பழைய பொய், அதே பழைய பாவம், அதே ஸ்டைலு, அதே டிவி, அதே சினிமா, அதே பான்பராக்கு, அதே டாஸ்மார்க். இது மாறல. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, என் பரிசுத்தம் அவனை பாதிக்கும், என் பாவங்கள் அவனை பாதிக்கும். தமிழ் புரியுதா? என் பரிசுத்தம் அவனை பாதிக்கும், என் பாவங்களும். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுறதுக்குள்ள எப்படி இருந்தோம்? ஜீவ வாசனை. கெட்டு பொருளுக்குள்ளே அது எப்படி தெரியுமா? இப்போ நம்மளை பார்க்கும் போதே அவன் நினைக்கணும், ஐயோ இவர் மாதிரி நம்ம முடியலையே, இவர மாதிரி நம்ம முடியலையே, இவர மாதிரி நம்ம முடியலையேன்னு அவனுக்கு வரணும். மரண வாசனை வரணும். ஊழியக்கார மத்தியில போகும்போது பாருங்க, இந்த ஆள் எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாரு, வளர்ந்துட்டார். நான் சொல்லப்படுதா, உலகத்தாட்ட போகும்போது என்ன வரும்? மரண வாசனை வரும். ரட்சிக்கப்பட்டவன்ட்ட வரும்போது ஜீவ வாசனை வரும். அதை வந்து படிப்பீங்க, ரட்சிக்கப்பட்டவருக்குள்ளே ஜீவ வாசனை, கெட்டு பொருளுக்குள்ளே. தமிழ் புரியுது அவங்களுக்கு? உலகத்துக்குள்ள போறீங்க. இப்போ நான் உலகத்துக்குள்ள போறேன், என் கூட படிச்ச ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்லுவான், என் கூட படிச்சான், என் கூட விளையாடினா, இன்னைக்கு அவன் பரலோகம் போறான், நான் நரகத்துக்கு போறேன். கெட்டு போனுக்குள்ளே ஜீவ வாசனை, ரட்சிக்கப்படுகிற மக்களுக்குள்ளே அவனுக்குள்ளே மரண வாசனை, ரட்சிக்கப்படுகிற மக்களுக்குள்ளே. இப்படி இருக்கிறீங்களா இன்னைக்கு? நான் திரும்ப சொல்ல விரும்புறேன், எ பாஸ்டர் இஸ் அ மேன் வித் ஹை குவாலிட்டிஸ். ஒரு தகப்பனுக்கு நல்ல பண்புகள் இருக்கணும். நீங்க சம்பாதிக்கலாம், நிறைய அப்பாவை பார்க்க நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனா குவாலிட்டிஸே இல்லை. பையன் மதிக்க மாட்டான் அப்பாவை. ஏன்? ஹலோ, வண்டி வாங்கி தராரு, காசு தராரு, ஏடிஎம் கார்டை அவன்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறாரு, பட் பையன் மதிக்கல. ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு என்ன இல்லை? நல்ல பண்புகள் இல்லை. என்னை கேட்கிற யாரானாலும், குவாலிட்டிஸ், யூ cannot be a father. நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல தகப்பன் இல்லை. ரெண்டாவது, ஒரு தகப்பனுடைய இரண்டாவது தெரியுமா? பிளானிங். சொல்லுங்க, பிளானிங், திட்டமிடுதல். ஏதோ பையன் வளர்றான், என்னவோ படிக்கிறான், எங்கேயோ போறான், எங்கேயோ வளர்றான். பாருங்க, நான் பாஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். A pastor must have a planning. திட்டமிடுதல் அவசியம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஐயா இருக்கிறார், ஒரு திருநெல்வேலியில் இருக்கிறார், திருநெல்வேலியில் வசிக்கிறார். திருநெல்வேலிக்கிற அந்த அப்பா இந்த பிள்ளைய இன்னொரு ஊர்ல படிக்க வைக்கிறாரு. அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக படிக்க வைக்கிறாரு. வறுமைதான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், ஆனா திட்டமிடுதல். என்ன சொல்ல போறேன், நீங்க திட்டமிடுங்கள், தேவன் காரியங்களை வைக்க பண்ணுவார். When God guides, He provides. ஒண்ணுமே பண்ணாம அதை